சினிமாவில் நல்ல நண்பர்களாக இருந்த எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சண்டையே நடந்தது. காரணம், ஆரம்ப காலகட்டத்தில் எம்ஜிஆர் திமுகவில் இணைந்த போது சிவாஜி காங்கிரஸ் பக்கம் இருந்தார். அந்த நேரங்களில் பல மேடைகளில் இருவருக்கும் பயங்கரமான கருத்து யுத்தம் நடந்தது. அப்படி ஒரு முறை சிவாஜி கணேசன் காங்கிரஸ் பொதுக்கூட்ட மேடையில் பேசிக் கொண்டிருந்த போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு 2 சவால்களை விட்டார். அதாவது, எம்ஜிஆர் என்னுடன் நடிப்பிலும் சண்டையிலும் போட்டி போட முடியுமா என பகிரங்கமாக மிரட்டும் தோணியில் சவால் விட்டார் சிவாஜி கணேசன். சிவாஜியின் அந்த பேச்சு எம்ஜிஆர் ரசிகர்களை கொந்தளிக்க செய்தது. சிவாஜிக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திமுக பொதுக்கூட்ட மேடையில் பேசிய எம்ஜிஆர், தம்பி கணேசன் என்னுடன் சண்டை போட முடியுமா என்று கேட்கிறார். அதாவது, நடிப்பில் என்னுடைய பாணி வேறு, சிவாஜியின் பாணி வேறு. யார் நடித்த திரைப்படங்கள் வசூலை அள்ளியது என்பதை ரசிகர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். அதே போல தம்பி கணேசன் சண்டையில் என்னோடு போட்டி போட முடியுமா என்று சிரித்தபடி எம்ஜிஆர் கூற அரங்கமே அதிர்ந்தது. கடைசியில் என்னோடு போட்டி போட முடியுமா என கேட்ட சிவாஜியின் அந்த ஆக்ரோஷமான பேச்சு எம்ஜிஆரின் பதிலடியால் வேடிக்கையாக மாறிப்போனது.